கடி வடசட்டி கரண்டி அடுப்பு டேஸ்ட் பார்க்க அவ்வளவுதானே என்ன ஊர்ல பத்தியா. வெல்கம் டு நம்ம ஏரியா மச்சி விலாக். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு 3 கிலோ ஜிலேபி தாங்க வாங்கிட்டு வந்தோம். ஜிலேபி வாங்கிட்டு வந்து எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃப்ரை பண்ணலாங்க. ஏன்னா ரொம்ப நாள் கழித்து மீன் ஃப்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம மச்சான் பார்த்தீங்கன்னா, நான் இன்றைக்கி பண்ணுறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறான். பார்க்கலாம் எப்படி. நாங்கள் முன்னாடியெல்லாம் பண்ண வீடியோவில் பார்த்தீங்கன்னா கலரே வந்திருக்காது. மீன் ஃப்ரை பண்ணாவே ஒரே சொதப்பலாக போகும். சரி இந்த டைம் கொஞ்சம் நான் பண்ணித்தரேன்டா வாடா அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்டு இருக்கான். பார்க்கலாங்க இந்த டைம் எப்படி பண்ணுறான்னு சொல்லிட்டு. அவ்வளோதாங்க, நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எண்ணெய் ஊற்றிட்டோம். அடுப்பும் பார்த்தீங்கன்னா எரியுது தக்க தக்கன்னு. நம்ம மச்சான் பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிகிட்ருக்கான். மச்சான் எப்படி இது கலர் வரும்னு தெரியல. இங்கே பாருங்கள், நம்ம ஆல்ரெடி எல்லாமே கலக்கி வச்சாச்சு. 3 கிலோங்க. இது பார்த்தீங்கன்னா ஜிலேபி மீன். நம்ம எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஃப்ரைனாவே ஜிலேபி மீனில் தான் போடுவோம். இந்த டைம் அதேமாரி வாங்கிட்டு வந்துட்டோம். வடசட்டி கரண்டி அடுப்பு நீ சொல்லுடா எடுக்கிறோன்னா. இப்போ நம்ம வந்து எண்ணெய்லாம் காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம வந்து மீன் எடுத்து போடலாம் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே ஒவ்வொன்றும் எடுத்து போடுறோம். வாடா நீ பேசுறா, நீ பேசி பார்க்கலாம். வா பாத்துல இருந்து வா. எங்க தாவ பண்ணாங்க ஃப்ரெண்ட்ஸ் எடுத்து போடுறான்னு சொல்லு. வெத்தலை இல்லை நல்லா நெருப்பு போடணும். அவ்வளோதாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்து போடுறோம். எடுத்து போட்டாச்சு. நல்லா கலர் வருதா இல்லை தனித்தனியாக பிரிஞ்சு போகுதான்னு தெரியும். கரண்டியில் வச்சுலாம் எடுத்து போட்டுரு. இது போடுறா இல்லை அடிப்பறி ரொம்ப அடுப்பறி நல்லா 10 நிமிஷம் ஆகட்டும். 10 நிமிஷம் கறி போயிருண்டா. ஒரு 5 நிமிஷம் அவ்வளோதான். அதுக்குள்ள வந்துருச்சா? ஆரம்பிச்சுட்டான்டா. இங்க பாரு நல்லா கலரா இருக்குது. இப்பதான் இன்னைக்கு தாங்க நம்ம ஃபர்ஸ்ட் டைமா பண்ணதுலயே கலரு மீனும் இது பார்த்தீங்கன்னா உடையாம இருக்கு. இங்க பாருங்க ஜம்முன்னு வந்துட்டு இருக்கு. கலரு வந்துருச்சு. மீன் பார்த்தீங்கன்னா தனியாக உடையல. ஆமாம், நான் ஐடியா கொடுத்தது. பாருங்க எப்படி எந்த அளவுக்கு இருக்குன்னு. இங்க பாருங்க ஒரு பீஸ் எடுத்துட்டோம். எந்த அளவுக்கு பிரிச்சு காமி பார்க்கலாம். உடச்சி காமி. அழகா ஸ்டைலா வேகலையா? இப்போ பார்த்தீங்கன்னா எடுக்க போகிறோம். கலரை பாருங்க, நல்லாவே இல்லையா? ஓகே எடுத்து போடு. பாரு டேஸ்ட் பார்க்க அவ்வளவுதானே. என்ன ஊர்ல பத்தியா. பாருங்க வெங்காயமெல்லாம் கட் பண்ணிட்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கிறாங்க. ஆனால் இங்கே மீன் போட போயிட்டு இருக்குது.
சூடாக தான் நல்லா இருக்கும். அதனால தானா சொல்லி எடுத்துக்கணும். அப்படியெல்லாம் சொல்லாத. மீன் நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருக்குங்க. கடையில் சாப்பிட்டா கூட இந்த டேஸ்ட் வராது. நான் அவ்வளோ அற்புதமாக அவ்வளோ சுவையாக இருக்குது. நீங்களும் வாங்க ட்ரை பண்ணலாம். ஓகே, நீ செஞ்சா நல்லா இருக்குதா? நல்லா இருக்கு, சூப்பராக இருக்குது. ரைட். கவுச்சி கவிச்சி இல்லாமல் நல்லா இருக்கு. என்ன கவுச்சி? மீன் கவுச்சி. ஒரு கடையில் அடிக்கடி பிறகு சாப்பிடவே முடியாது. இன்னைக்கு தாங்க நாங்கள் பண்ணதுலேயே பெஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா மீன் ஃப்ரை பண்ணியிருக்கோம். மற்ற எல்லா நாளுமே சொதப்பல் தான். மாஸ்டர் யாருன்னா வினோத் மாஸ்டர். உங்களுக்கு சமைக்கிறதுக்கு ஆள் தேவைப்படுனா ஆர்டர் பண்ணிக்கோங்க. நம்பர் கான்டாக்ட் கொடுக்குறேன். பாவங்க மாஸ்டர் மட்டும் தான் கஷ்டப்படுறாரு. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பசங்க ஏமாத்துறானுங்க. தான் மெயினாக இவன் ஏமாத்துறான். இங்க பாருங்க, அவனே அவனை சொல்லிக்கிறான். இப்ப சொல்லு. ஏய், மெயினா மண்ணில் ஒருத்தன் விளையாண்டுக்கிறான். எடுப்புங்க போதும். ஏன்டா சாப்பிடலாம். கை எங்க போகுதுன்னு அவங்க சொல்லி நிறுத்துங்களேன்டா. உன்னை விட அதிகமா பேசுறாங்க சார். ஆனா உன்னை மாட்டி விடுறான். மாட்டி விட்டுற கதையை கிசரை மாட்டி விட்டு போயிடுறான். உனக்கு அறிவு இல்லையா? பாருங்க, எடுத்து எடுத்து போட்டுட்டு இருக்கிறான். இங்க எடுத்து சாப்பிடலாம்னு சொல்லிட்டு அப்படி எடுக்கிறான். அவனை நோட் பண்ணிட்டே இரு. நோட் பண்ணுங்க, நோட் பண்ணுங்க. எப்படி எடுத்துட்டு அப்படியே போயிடுவான். டீ கலர்ரா, டீ கலர்ல நம்ம டீ கலர்ல பாரு. உங்க மூஞ்சில எல்லாம் பாரு வேர்வையே இல்ல. பாவம் மச்சான் மூஞ்சில பாரு. அப்படியே சாப்பிடு பங்க எதிரு. அப்ப நம்பாத சாப்பிடுனா இங்க எவனா போடுவான். அப்புறம் சாப்பிடு எவனும் போட மாட்டீங்க. ஏப்பல அப்படியே வாயில போட்டுக்க. என்ன போடு மச்சான், என்ன போடு போடலாம் பாரு. பங்கே கடைசிக்கு இடத்துல கூட இவர் தாங்க நம்ம ஊர்ல பெரிய தலை. கலையும் போட்டு எடுக்கிறாரு. எப்படி நீங்க அப்படி சொல்லுங்கண்ணா. நல்லா இருக்குது. நல்லா இருக்குங்களா? சாப்பிடுறது நல்லா இருக்குது. ஓகே, சாப்பிடுங்க. பார்த்து சாப்பிடுங்க, முள்ளா இருக்கா. நம்ம பையன் பாத்தீங்கன்னா வீட்டுல இருந்து கால் பண்ணிட்டாங்க. அதனால தனியா எடுத்துட்டு போய் சாப்பிட்றான். அப்படியே சாப்பிட்டுட்டே இருக்குறங்க. இங்க பாத்தீங்கன்னா முன்னாடியெல்லாம் நாங்கள் பண்ணுறப்ப இதில் வந்து கலரே வராது. இந்த டைம் பார்த்தீங்கன்னா நல்லா பர்ஃபெக்டாக வந்திருக்குது. பார்த்தீங்கன்னா பயங்கரமான யூடியூபர். நம்ம மச்சான் பண்ண இதில் பயங்கர டேஸ்ட்டாக வந்துருச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இனிமேல் எந்த ஒரு சமையல் இருந்தாலும் மச்சான் இல்லாத சமையலே இருக்காது, வீடியோவும் இருக்காதுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபைனலாக பார்த்தீங்கன்னா முடிஞ்சது. சட்டி காலி. இங்க போட போல எல்லாம் காலி. எல்லாமே காலி. இது மட்டும் இருக்கு, இதுவும் காலி ஆயிரும். எடுத்து அங்க போட்ட உடனே காலி ஆயிரும். ஃபைனலா பார்த்து அப்படி எடுத்துட்டு இருக்கோம். இது சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு போக வேண்டியதான். வீட்டுக்கு போனதுக்கு முன்னாடி யார் இந்த சட்டி கழுவுறதுல ஒரு போட்டி. உடனே அருள் ஓடுவான் வீட்டுக்கு.